Hi friends, welcome back to Ranji's Flavors. ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோடய சேனலில் நிறைய அப்பளம் அண்ட் வடாம் வெரைட்டி செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எல்லோரும் ரொம்ப விரும்பி அதை செஞ்சு பார்த்துருக்கேன். உங்கள் கமெண்ட்ஸும் எனக்கு கிடச்சிது. பட் இன்றைக்கி நான் செய்ய போகிற இந்த அப்பளம் வெரைட்டி ரொம்ப எல்லாத்தையும் விட ரொம்ப ஈஸியான ரெசிபி. ரொம்ப நல்லா ஈஸியாக நம்ம செஞ்சு முடிக்கலாம். லெட் அஸ் ஸ்டார்ட் நவ். இன்றைக்கி நான் செய்ய போகிற அப்பளத்தில் வெறும் நம்ம வீட்டில் சமைக்கிற அந்த அரிசியை தான் எடுத்திருக்கேன். இதில் ஜவ்வரிசி வேண்டாம், மிஷினில் போய் அரைக்க வேண்டாம், அண்டு ரொம்ப கலர வேண்டாம். இதெல்லாமே ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த அரிசியை நைட்டே நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறியிருக்கு. இப்போ காலம்பரை எழுந்து இதில் நல்லா அதை தண்ணியை வடிகட்டுறேன் ஒரு வடிகட்டியில். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது 1 கப்பு அரிசி. இப்போ அந்த தண்ணியை நல்லா நம்ம ட்ரெயின் பண்ணிடணும். அப்போ தான் நம்ம செய்யும்போது தண்ணி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் மெஷர்மெண்ட்டு. நான் இப்போ இந்த குக்கர் எடுத்திருக்கேன். இதில் நம்ம தண்ணி ஃபஸ்ட்டு அதை கொதிக்க விடணும். இப்போ நான் எடுத்துருக்கிறது எந்த கப்பால் நான் அரிசி எடுத்தேனோ அதே கப்பால் 5 கப்பு, இந்த கப்பு 5 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். இதில் நம்ம நல்லா அதை கொதிக்க விடணும். இப்போ இந்த தண்ணியில் 1 டீஸ்பூன் ஜீரகம் நான் சேர்க்குறேன். அண்ட் 1/2 டீஸ்பூன் பப்பட காரம் அது போட்டிருக்கேன். அது இல்லைன்னா நீங்கள் சமையல் சோடா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு. இதெல்லாம் சேர்த்து எல்லாமே சேர்ந்து நல்லா நம்ம கொதிக்க விடணும். அந்த ஜீரகத்தோட வாசனை நம்மளுக்கு நல்லா வரும் இதில். பட் ஜீரகத்துக்கு பதிலாக நீங்கள் ஓமம் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கிறது. நான் இதில் இந்த வடிகட்டின அரிசியை இதில் சேர்க்குறேன். அதில் தண்ணியே இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம விட்ட தண்ணி அளவு அதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லாட்டா ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ இது மாதிரி அதை கிளறி விடலாம். இந்த அரிசியை போட்டதுக்கப்புறம் நல்லா நான் அதை கிளறி விடுறேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் பச்சை மிளகா விழுது நான் முன்னாடியே அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னாக்கா காரம் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் உப்பும் பச்சை மிளகாயும் கரெக்டாக பார்த்து போடணும். இல்லாட்டா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்பளம் ரொம்ப காரமாக இருக்கும் ஆர் ரொம்ப உப்பாக இருக்கும். இப்போ குக்கரில் மூடி வைக்கிறேன். இப்போ குக்கர் மூடியாச்சு. இதில் வெயிட்டு போட்டு 5 விசில் வர வரைக்கும் நம்ம வைக்கணும். அப்புறம் நிறுத்திடலாம். இப்போ 5 விசிலுக்கு அப்புறம் நிறுத்தி ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே நான் இதை எடுக்கிறேன். பட் நான் இன்றைக்கி இந்த குக்கரில் கிளிப்பான் குக்கரில் வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் சாதாரணமான உள்ள குக்கரில் வச்சா கூட ஓகே. ஏன்னாக்கி இதில் நிறைய அது வெளியில் வருது. ஸோ இந்த ட்ரையல் நான் பண்ணி பார்த்ததுனால உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். நீங்கள் சாதாரண ரைஸ் குக்கரில் இதை மாதிரி 5 விசில் வைக்கலாம். இந்த இதில் வச்சாக்கா நிறைய வெளியில் வருது. அந்த சாதம் இதெல்லாமே நிறைய வெளியில் வருது. இப்போ நல்லா அதை கிளறி விடணும். அதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை கிள்ளி நான் இது மாதிரி போட்டிருக்கேன். கொத்தமல்லி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் பச்சை மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட இதில் சேர்த்துக்கலாம். ஆனால் இதை நல்லா நம்ம கையால் மசிக்கணும். நல்லா அது மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா அதை மசிக்கணும். ஸோ நான் இப்போ அதெல்லாம் நல்லா மசிச்சிருக்கேன். திருப்பியும் ஒரு உடன் கரண்டியால் நல்லா இப்போ திருப்பியும் அதை மசிக்க போகிறேன். ஸோ இது செய்யறது ரொம்ப ஈஸி. நீங்கள் எல்லோரும் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த இலவடாத்தை விட இது ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ நல்லா நான் அதை மேஷ் பண்ணி கிளறி விடுறேன். இதை நல்லா கிளறினதுக்கப்புறம் நான் மூடி வச்சுருந்தேன். அந்த சூட்டில் நல்லா இன்னமும் நல்லா அது வெந்திருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இதை ஒரு தனி பாத்திரத்தில் செய்யறதுக்கு கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். மிச்சத்தை நம்ம மூடி வைக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறது கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது. அதனால் அதை நல்லா கிளறி கொஞ்சம் கூல் பண்ணுறேன். பட் வார்மாக இருந்தாக்க அதை நம்ம அப்பளம் செய்யலாம். வார்மாக இருக்கணும், ஆனால் ரொம்பவும் ஆறக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பார்த்து நம்ம செய்யணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் அந்த ஷீட்டில் அப்பளம் செய்ய போகிறேன். இப்போ 2 திக்கு பிளாஸ்டிக் ஷீட்டை நான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக கையில் ஒரு ட்ராப் எண்ணெய் தடவி 2 ஷீட்டையும் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப நிறைய எண்ணெய் வேண்டாம். ஏன்னாக்கா காஞ்சதுக்கப்புறம் அந்த எண்ணெய் வாசனை வரும். இது ஃபஸ்ட்டு தடவுறது தான், அதுக்கப்புறம் தடவவே வேண்டாம் எண்ணெய். ஸோ இந்த ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக நம்ம ஒரு சின்ன டீஸ்பூன், சின்னதாக தான் நான் அப்பளம் பண்ணுறேன், ரொம்ப பெருசாக பண்ணலை. ஸோ அதனால் சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம இப்போ அதை போட்டு மேலே அந்த பிளாஸ்டிக்கை போடுறோம். போட்டு ஒரு பிளேட்டால் நான் அதை அமுக்கிறேன். அமுக்கினாக்க நல்லா அது ப்ரெஸ் பண்ணணும். அப்போ நல்லா ரவுண்டாக நம்மளுக்கு அப்பளம் கிடைக்கும். அதை நல்லா கையால் கொஞ்சம் ஒரே மாதிரி திக்னஸுக்கு அதை நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன். அப்புறம் அந்த மேல் இருக்கிற ஷீட்டை எடுத்துட்டு இது மாதிரி ஒரு ஷீட்டு தயார் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம கவுத்துட்டு
இந்த இந்த அடி ஷீட்டை நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரி இப்போ 2வது அப்பளமும் நான் செஞ்சு காமிக்கிறேன். கொஞ்சமாக எடுத்துட்டா போகிறோம், இல்லாட்டா நிறைய எண்ணெய் வச்சு நம்ம பொரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். சின்னதாக இருந்தால் நம்ம எவ்வளோ வேணாலும் பொரிச்சிக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியானது. கலர வேண்டாம், மாவு அரைக்க வேண்டாம் மிஷினில் போய், அதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஜவ்வரிசி வேண்டாம். ஸோ ஈஸியாக நம்ம இதை செஞ்சு முடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் அந்த ஷீட்டை வச்சு நல்லா அதை ப்ரெஸ் பண்ணுறேன். ரவுண்டு ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கிறது. இது வந்து நீங்கள் பூரி மிஷினில் கூட இதே மாதிரி அதில் பிளாஸ்டிக் போட்டு 2யும் எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் தடவினா போகிறோம். அது மாதிரி தடவி இந்த மாதிரி செய்யலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா அப்பளத்தையும் செஞ்சு முடிக்க போகிறோம். அண்டு இது வந்து வெயிலில் ஃபஸ்ட்டு டே காயணும்னு அவசியம் இல்லை. நிழல்லையே நம்ம டைனிங் டேபிளில் அந்த மாதிரி போட்டு காய வைக்கலாம். மறுநாள் ஒரு நாள் நம்மளுக்கு வந்து வெயில் இருந்தால் போகிறோம். மறுநாள் அதை காய வச்சா போகிறோம். டைனிங் டேபிள்லேயே அது வச்சாக்க நல்லா அது காஞ்சிடும். செய்யறதும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு முடிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு மேட்டில் நான் இது மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். நம்ம தனியாக செய்யும்போது இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நைட்டே அரிசியை மட்டும் ஊற வச்சாக்க மார்னிங் குக்கரில் வச்சாக்க ஈஸியாக அப்பளம் செஞ்சு முடிக்கலாம். நம்ம இப்போ மார்னிங் ஒரு 10 o'clock நான் இந்த மாதிரி செஞ்சேன். ஃபேனுக்கு அடியில் உள்ளேயே நான் வச்சுருந்தேன் டைனிங் டேபிளில். இப்போ ஈவினிங் ஒரு 5:30 அந்த மாதிரி ஆறுது. இப்போ இந்த அளவு காஞ்சிருக்குது. ஸோ அதை நெக்ஸ்ட்டு சைடும் டர்ன் பண்ணி நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக வந்துடும், ப்ராப்ளமே இல்லை. மெல்லிசாகவும் இருக்கும், நல்லாவும் வந்திருக்கு எல்லாமே. எல்லாத்தையும் இன்னொரு சைடு நான் திருப்பி எடுத்து வைக்கிறேன். ஸோ தட் நல்லா ட்ரை ஆகும். நான் எடுத்துருக்கிற இந்த 1 கப்பு அரிசிக்கு ஒரு 40-45 அப்பளம் கிடச்சிருக்கு. இது எல்லாமே நல்லா காஞ்சிருக்கு. ஒரு நாள் டைனிங் டேபிளில் ஃபுல்லாக வச்சுருந்தேன், 2 நாள் வெயிலில் காய வச்சுருக்கேன். ஸோ தட் நல்லா நம்மளுக்கு ஹோல் இயர் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தின்னாக நல்லா வந்திருக்கு. இந்த எண்ணெய் காஞ்சிருக்கு. நான் இப்போ இதை நல்லா பொரித்து காமிக்கிறேன். ரொம்ப நல்லா வெள்ளையாக வந்திருக்கு, நல்லாவும் காஞ்சிருக்கு, தின்னாகவும் இருக்குது, கலரும் நல்லா ஒயிட்டாக இருக்குது. நீங்கள் தனியாக வீட்டில் இருக்கும்போது நீங்களே இது யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் இதை மாதிரி செஞ்சிருக்கலாம். ஈஸியாகவும் செய்யலாம். இந்த மாதிரி இன்னும் 2ம் நான் நல்லா பொரித்து காமிக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ரெசிபி வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிப்பியை நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அண்ட் வெயில் காலத்தில் தான் இந்த மாதிரி நம்ம செஞ்சு முடிக்க முடியும். என்னோடய சேனலில் எல்லா வடாம் அண்ட் ரைஸ் பாப்பட் ரெசிபி எல்லாமே இருக்குது. நீங்கள் அதை பார்த்து செஞ்சு ஹோல் இயருக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்ல கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு. இது எந்த அளவு கிறிஸ்பியாக அண்ட் ஒயிட் கலரில் வந்திருக்குங்கிறத உங்களால் பார்க்க முடியும். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு எழுதி அனுப்புங்க. இதை நைட்டு அரிசி ஊற வச்சா மார்னிங் குக்கரில் வச்சாக்க பப்படம் ரெடி ஆகிடும். அந்த அளவு ஈஸியான இந்த ரெசிபி. இந்த மாதிரி நல்ல ரெசிபியோடு நான் உங்களை வந்து அகெயின் ஐ வில் மீட் யூ. பை.